இப்போ இருக்கக்கூடிய பாலங்கள்லாம் திடீர்னு சேதமடையக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. இதனால் மக்கள் அச்சத்தில் இருக்காங்க. இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்குது? பெரும்பாலும் ஆற்று நிறையில் கட்டக்கூடிய பாலங்கள்லாம் என்ன நிலையாச்சு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உறுதித்தன்மையை பொறுத்தளவுக்கு அந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆற்றுல கட்டுற பாலத்துக்கும் இங்கே வந்து மேல்மட்ட சாலை அமைக்கிறது 2 வித்தியாசம் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு என்னென்னா தாங்குகிற சக்தி எவ்வளவு, இதை மேலே போகிற காருகள் அல்லது பஸ்ஸுகள் அல்லது கனரக வாகனங்கள் போவது என்னவோ அந்த அடிப்படையில் டிசைன் இது செய்யப்படுகிறது. ஆற்றுல கட்டுகிற பாலங்கள்லாம் எப்படின்னு சொன்னால் தண்ணியினுடைய போக்கு கனஅடி தண்ணி அந்த அளவுக்கு 1 மணி நேரத்தில் வாங்கும் என்ற அடிப்படையில் தான் அது கட்டப்படுகிறது. அதை பொதுவாக என்ன பண்ணுவோம், நீர் மேலாண்மை துறையில் இருக்கிற பொறியாளர் இடத்துல அங்கே தான் நாங்கள் கணக்கு வாங்குவோம். அவங்க வந்து இந்தந்த வருஷத்தில் இந்தந்த ஆண்டில் இந்த 1 மணி நேரத்தில் இவ்வளோ கனஅடி தண்ணி இந்த இடத்துல கிடக்கும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு தான் டிசைன் பண்ண முடியும். சில நேரங்களில் நாம் உதாரணத்துக்கு ஒரு 52,000 கனஅடிக்கு வந்து நாம் வந்து டிசைன் பண்ணி பாலம் கட்டுறோம் என்ற அடிப்படையில் பார்க்குற பொழுது நாம் எதிர்பாராத அளவுக்கு 2 லட்சம் கனஅடி தண்ணி 2.25 லட்சம் கனஅடி தண்ணி போகிற பொழுது அந்த பாலம் வந்து அது வந்து விரிசல் விடுவதற்கு அல்லது ஒரு டெக்கு அடித்து கொண்டு போவதற்கு அது வாய்ப்பு உண்டு. ஆனால் 2,25,000 கனஅடி தண்ணி எப்போனாலும் வரும் என்ற அடிப்படையில் எல்லா பாலத்தையும் கணக்கிட முடியாது. ஏன் அப்படி விட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 4 பங்கு கூடுதலாகும். திட்ட மதிப்பீடுடைய செலவு என்பது 4 பங்கு கூடுதலாகும். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்குலாம் இடம் தராது. அதனால் இந்த பாலம் அடித்து கொண்டு போவதுன்றதாலே தரமில்லை என்ற அர்த்தம் இல்லை. அது சில நேரங்களில் இப்படி சில சீற்றங்கள் இப்போ நாம் என்னைக்காவது வந்து இது வந்து காற்றுல இவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரி சில நேரங்கள் இது போன்ற சீற்றங்கள் ஏற்படுவது நடக்கிறது சகஜம்தான். இது தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து சுனாமி புயல் வரும்னு யாராவது எதிர்பார்த்தோமா? இது வரைக்கும் வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்த்துல வந்ததா இல்லையா? சுனாமியால் எவ்வளோ நடந்தது. அதனால் எப்பயுமே சுனாமி அடிக்கணும்னு நம்ம டிசைன் பண்ண முடியாது. அதனால் உறுதித்தன்மையை பொறுத்தளவுக்கு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உறுதித்தன்மை சிறப்பாக இருக்குது. இந்த பாலம் 2 பாலங்களும் உறுதித்தன்மையோடு தான் இருக்க முடியும். ஒன்றும் நீங்கள் டவுட் பட வேண்டிய அவசியம் இல்லை.